ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன ஒரு ஃப்ரெஞ்ச் க்ரைம் ட்ராமா மூவி. படத்தோட பேர் த கேர்ள் இன் த வுட். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் பல வருஷம் கழித்து தன்னோட அக்காவை பார்க்குறதுக்காக ஊருக்கு போகிறாங்க. கேன்சர்னால் சாக கிடக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அக்கா. அப்போ ஒரு உண்மையை கன்ஃபஸ் பண்ணிவிட்டு இறந்து போயிடுறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை கேஸில் அக்கா சொன்ன ஒரு பொய்யால் ஒரு அப்பாவிக்கு தண்டனை கிடச்சிருக்கு. அக்காவுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ்க்காக அந்த பழைய கேஸை ஹீரோயின் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கொலை செய்யப்பட்ட விக்டிம் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் தன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ண உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் களத்தில் இறங்குறாங்க. ஸோ கில்லர் யார், 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு குட்டி பொண்ணு காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி காட்டுறாங்க. வேகமாக ஓடி வந்து ஃபாரஸ்டெல்லாம் தாண்டி ரோட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னொரு குட்டி பொண்ணோட டெட் பாடியை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அதை இந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறா. அப்படியே கட் பண்ணி 15 வருஷம் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஒரு யங் லேடி காரில் ஊருக்குள்ளே வராங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின், பேரு ஜீன். காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த குட்டி பொண்ணு இவங்க தான் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே இந்த ஸ்டார் கேஸை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த படிக்கட்டில் தான் ஹீரோயினும் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜூலியும் ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலி காட்டுக்குள்ளே இறந்து கிடந்திருக்கா. அவளோட டெட் பாடியை போலீஸ் ரெக்கவர் பண்ணதான் ஓப்பனிங் சீனில் பார்த்தோம். இப்போ இந்த வீட்டில் ஒரு மிடில் ஏஜ்டு மேன் இருக்காரு. ஹீரோயின் வந்திருக்கதை பார்த்ததும் முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் கதவை தட்டுற பழக்கம்லாம் இல்லையான்னு கேட்குறாரு. இவரோட பேர் எரிக், ஹீரோயினோட தாய் மாமா. இவர் அங்கிள்னே சொல்கிறேன். ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. இப்போ படுத்த படுக்கையாக இருக்காங்க. எப்போவோ ஊரை விட்டு போன ஹீரோயின் இப்போ அக்காவை பார்க்குறக்காக தான் திரும்பி வந்திருக்காங்க. அக்கா ரூம்குள்ளே ஹீரோயின் போகிறாங்க. அங்கே அக்கா பெட்டில் படுத்திருக்காங்க. கூட ஒரு மிடில் ஏஜ்டு லேடியும் இருக்காங்க. இவங்க பேர் டேனி. லாஸ்ட் 3 மாதமாக அக்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தப்போ டேனி தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கிளுக்கும் டேனிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அப்பப்போ வீட்டுக்கும் வந்துட்டு போகிறாங்க. அக்காவையும் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அங்கிள் டேனியை இங்கேயே ஸ்டே பண்ண சொல்கிறாரா. ஏன்னா டேனி ஒரு விடோ. அவங்களோட பிரதர் கூட தான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த பிரதர் வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் படித்த ஸ்கூலில் பஸ் டிரைவராக இருந்தவர். அவரோட பேர் ஜோசப். அவர் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு தேனீக்கள் வளர்க்குற பிஸ்னஸில் இறங்கிட்டாராம். நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு என் பிரதர் விட மாட்டான்னு டேனி சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த அக்கா எந்திரிச்சதும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்த ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு நான் தாண்டா உங்கள் சித்தின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவனோட பேர் மார்ட்டின், ஹீரோயினோட அக்கா பையன். ஹீரோயின் ஊரை விட்டு போகிறப்ப இவன் குழந்தையா இருந்திருக்கான். இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்கன்னு மார்ட்டின் கேட்க நான் ஹாங்காங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி பாய்னு சொல்லிட்டு மார்ட்டின் நடந்து போகிறான். அப்போ அந்த ரோடை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பழைய நினைவுகள் வருது. சின்ன வயசில் இதே ரோட்டில் தான் ஹீரோயினும் ஜூலியும் ஓடி விளாண்டுருக்காங்க. மார்ட்டின் வீட்டுக்கு வந்ததும் தன்னோட அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசுகிறான். ஹீரோயினும் அப்போ அங்கே வராங்க. நீ ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு சித்தி ஹெல்ப் பண்ணுவான்னு மார்ட்டின் கிட்ட அக்கா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு மார்ட்டின் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் பல வருஷம் கழிச்சு இப்போ தானே ஊருக்கு வந்திருக்காங்க. அதனால் மார்ட்டினுக்கு ஹீரோயின் மேலே பாண்டிங்கே இல்லை, பாசமும் இல்லை. அடுத்து அங்கிள் அங்கே வராரு. இவர் ஒரு ரிட்டையர்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்சரு. காட்டுக்குள்ளே ஹைக்கிங் போகிறவங்களுக்கு கைடாக இருக்கார். நாளைக்கு 3 ஹைக்கர்ஸ் வராங்களா. மார்ட்டினுக்கு ஸ்கூல் லீவுங்கனால அவனையும் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு அங்கிள் சொல்கிறாரு. ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருந்தப்போ அங்கிள் அடிக்க கையை ஓங்கினது இப்போ ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார் போல். இப்போ அக்காவுக்கு அங்கிள் சாப்பாடு ஊட்டி விட போகிறப்ப நீங்கள் போங்க என் தங்கச்சியை ஊட்டி விட்டுட்டுன்னு அக்கா சொல்கிறாங்க. ஹீரோயின் அக்கா கிட்டே போய் அவங்க மேலே சாஞ்சிக்கிறாங்க. அக்கா தன்னோட கையில் ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. அது இறந்து போன ஜூலியோடது. ஹீரோயினோட ட்ராயர்லேருந்து அந்த கயிறை அக்கா பத்திரமா எடுத்து வச்சு இத்தனை வருஷமாக கையிலே போட்டிருந்துருக்காங்க. ஜூலியோட பேரை அக்கா சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஒரு சம்பவம் ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு நாள் காலங்காத்தால் போலீஸ் வந்து வீட்டு கதவை தட்டியிருக்காங்க. அப்போ சின்ன பொண்ணு அந்த ஹீரோயின் தான் கதவை திறந்திருக்காங்க. உன் அங்கிள் எங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காரு. அப்புறமா அங்கிள் வந்து என்ன விஷயம்னு கேட்க காட்டுக்குள்ளே ஜூலியோட பாடி கிடச்சிருக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. காட்டுக்குள்ளே போய் எவிடன்ஸை சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்டு தான் அங்கிளை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி காட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போயிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜூலியோட டெட் பாடியை ஆம்புலன்ஸில் ஏற்றுறதை பார்த்து ஹீரோயின் உறைஞ்சு போய் நின்றுருக்காங்க. இதை தான் நம்ம ஓப்பனிங் சீனில் பார்த்தோம். இப்போ அக்கா ஹீரோயின் கிட்ட யூசஃபை தெரியுமான்னு கேட்க அவனை எப்படி மறக்க முடியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜூலி கொலை செய்யப்பட்ட கேஸில் போலீஸ் யூசஃபை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15 வருஷமாக யூசஃப் ஜெயிலில் தான் இருக்கான். ஆனால் ஜூலியை யூசஃப் கொலை பண்ணலைன்னு அக்கா ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. சும்மா வளராதன்னு ஹீரோயின் சொல்ல யூசஃப் உண்மையிலே அப்பாவிதான்னு அக்கா சொல்கிறாங்க. உண்மை என்னன்னா அக்காவும் யூசஃபும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க.
கொலை நடந்த நைட்டு அக்கா கூட தான் யூசப் இருந்திருக்கான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் யூசப் சொன்ன ஆலிபை இதுதான். ஆனால் அக்கா யூசப் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிட்டாங்க. அதனால யூசப்க்கு ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு. என்னால தான் யூசஃபோட வாழ்க்கையே போச்சுன்னு அக்கா குற்ற உணர்ச்சியோட சொல்கிறாங்க. ஆனால் ஜூலியோட ஸ்கார்ஃபும் டிஎன்ஏவும் யூசஃபோட காரில் இருந்துச்சே, ஸோ அவன் தானே கொலை பண்ணியிருக்கணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த நைட்டு அக்காவும் யூசஃபும் காரில் ரைடு போயிருக்காங்க. அப்போ ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருந்த ஜூலிக்கு லிஃப்ட் கொடுத்து காரில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அவளோட வீட்டுக்கிட்ட இறக்கியும் விட்டுருக்காங்க. அவளோட ஸ்கார்ஃபு காரில் கிடந்ததை அக்காவும் கவனிக்கல, யூசஃபும் கவனிக்கல. அதை வச்சு தான் போலீஸ்க்கு யூசஃப் மேலே சந்தேகம் வந்திருக்கு. யூசஃப் ஜூலியை ட்ராப் பண்ணிட்டு அடுத்து ஹீரோயினையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த நேரத்தில் அங்கிள் வீட்டில் இல்லை, அவரோட காரும் இல்லை, ஃப்ரண்ட் டோரு லாக் ஆகிருந்திருக்கு. இது அக்கா சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கோர்ட்டில் ட்ரையல் நடந்தப்ப அந்த நைட்டு வீட்டை விட்டு எங்கேயுமே போகலைன்னு அங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. யூசஃப் கூட வெளியே சுற்றினது தெரிஞ்சா அங்கிள் அடி வெளுத்துருவாரேன்னு தான் அக்கா பயந்து உண்மையை வெளியே சொல்லாமே மறைச்சிட்டாங்க. அதுவும் அங்கிளுக்கு அராப்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காதான். யூசஃப் கூட பழகுனது தெரிஞ்சா வீட்டை விட்டு துரத்திடுவாரோ, தங்கச்சியை பிரிஞ்சிருவோமோன்னு அக்காவுக்கு பயம் வந்தனால தான் போய் சொல்லியிருக்காங்க. நீ தான் எப்படியாச்சும் யூசஃபை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஹீரோயின் கிட்ட அக்கா ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. நான் எப்படி அதை பண்ணுறதுன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு அக்கா கேட்குறாங்க. அதனால் ஹீரோயினும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் ஈவினிங் ஜூலி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோயினும் ஜூலியும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தப்ப அங்கிள் பார்த்துட்டு டென்ஷன் ஆகி கத்திருக்காரு. என்னோடய பேரண்ட்ஸ் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க, அதான் இன்னைக்கு நைட்டு இங்கே தூங்குறதுக்காக வந்தேன்னு ஜூலி சொல்லியிருக்கா. உடனே அங்கிள் ஹீரோயின் பக்கம் திரும்பி, யாரை கேட்டு உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்த, நீ தான் இங்கே இன்சார்ஜான்னு கேட்டு அடிக்கிறதுக்கு கை ஓங்கியிருக்காரு. இது என்னோட வீடுன்னு சொல்லி ஜூலியை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காரு. அந்த நைட்டு தான் ஜூலி கொலை செய்யப்பட்டிருக்கா. இப்போ அங்கிள் அக்காவோட ரூமுக்கு வராரு. பெட்டில் அக்காவுக்கு பக்கத்துலேயே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அக்காவோட பல்ஸை செக் பண்ணி பார்த்த அங்கிள் ஹீரோயினை எழுப்பி இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கா தூக்கத்துலேயே இறந்துட்டாங்க போல். அடுத்த நாள் ஃபியூனரல் நடக்குது. அக்காவோட பாடியை சவப்பெட்டியில் வச்சு குழியில் இறக்குறாங்க. மார்ட்டின் ஒரு கப்பல் பொம்மையை அந்த சவப்பெட்டி மேலே வைக்கிறா. ஹீரோயினும் அங்கிளும் சவப்பெட்டி மேலே பூ வைக்கிறாங்க. டேனியும் அவங்களோட பிரதர் ஜோசஃபும் வந்து ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஜோசப் தான் வளர்க்குற தேன் கூட்டிலேருந்து தயார் பண்ண ஹனி பாட்டிலை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ ஒரு கப்பல் வந்து ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இவங்க தான் ஜூலியோட பேரண்ட்ஸு. இவங்க நடத்துகிற மேன்ஷனில் தான் அக்கா வேலை பார்த்துருக்காங்க போல். உங்கள் அக்கா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்கன்னு ஜூலியோட அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ஆனால் அங்கிள் கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிள் ஜூலியை விரட்டி விட்ட அந்த நைட்டு தானே அவள் இறந்து போனா. அன்றைக்கி மட்டும் அவர் ஜூலியை வீட்டில் தங்க அலோவ் பண்ணியிருந்தா அவள் சேஃபாக இருந்திருப்பா. அதனால் ஜூலியோட பேரண்ட்ஸுக்கு அங்கிள் மேலே இருக்கிற கோவம் இன்னும் போகலை. அடுத்ததான் ஒரு யங் மேன் ஹீரோயின் கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாரு. இவரோட பேர் தாமஸ். ஹீரோயினோட கிளாஸ்மேட்டு, இப்போ ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காரு. இவர் ஜேர்னலிஸ்ட்டுன்னே சொல்கிறேன். உங்கள் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அக்கா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப இவர் வந்து பார்க்கவே இல்லை. ஃபினரல் முடிஞ்சதும் ஹீரோயின், அங்கிள், மார்ட்டின் 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. அக்கா கட்டி இந்த ஜூலியோட கயிறை இப்போ ஹீரோயின் கட்டியிருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதை பார்த்த அங்கிள் திங்ஸ் எல்லாம் இருந்த இடத்துல இருக்கட்டும்னு சொல்கிறாரு. அப்படியே 2 பேருக்கும் ஆர்குமெண்ட்டாக, நீங்கள் இன்னும் மாறவே இல்லைன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. நீ எப்போ கிளம்ப போகிறான்னு அங்கிள் கேட்க, மார்ட்டினுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் போவேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மார்ட்டினை அங்கிளோட பொறுப்பில் விடுறதுக்கு ஹீரோயினுக்கு மனசில். ஏன்னா அங்கிள் சர்வாதிகாரி மாதிரி தான் நடந்துக்கிறாரு. மார்ட்டின் ஏன் கூட தான் இருப்பான்னு அங்கிள் சொல்கிறாரு. ஆனால் மார்ட்டின் யார்கிட்ட இருக்கணும்னு அக்கா சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாங்க. ஜூலியோட பேரண்ட்ஸ் கிட்ட மார்ட்டின் வளரணும்னு அக்கா விரும்பியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட மார்ட்டினை விட போகிறதா ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்ட மார்ட்டின், நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறான். நீ இல்லாமல் தானே இத்தனை வருஷம் இருந்தோம், எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், நீ கிளம்புன்னு அங்கிள் சொல்லவும் ஹீரோயினால் எதுவுமே பேச முடியல. வீட்டுக்கு வெளியே போய் காரில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அன்றைக்கி அங்கிள் ஜூலியோட பேகை வெளியே தூக்கி போட்டு ஜூலியை விரட்டியிருக்காரு. நானும் ஜூலி கூட போகிறேன்னு ஹீரோயின் அடம் பிடிச்சோம், அங்கிள் விடலை. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் கால் போன போக்கில் நடந்து டயர்டாகி ரோடு ஓரமாக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக காரில் வந்த ஒரு லேடி லிஃப்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கு இவங்க யாருன்னு தெரில. இவங்க பேர் காயா, ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கிறவங்க, அதாவது அகதிகள் ஸ்டே பண்ணுற ஒரு ஏரியா. டேனி மசாஜ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அகதிகள் முகாமுக்கு அடிக்கடி போனப்போ காயா கிட்ட ஹீரோயினோட ஃபேமிலி பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க போல். உங்கள் அங்கிளுக்கு தான் எங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு காயா சொல்கிறாங்க. ஹீரோயின் இவங்க கார்லேயே ஏறி ஜூலியோட பேரண்ட்ஸ் நடத்துகிற மேன்ஷனுக்கு போகிறாங்க. மார்ட்டினுக்காக ஜூலியோட ரூமை பேரண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரூம்லேயே இப்போ ஹீரோயினை தங்கிக்க சொல்கிறாங்க. அந்த ரூமில் ஹீரோயினுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது.
பெட்டுக்கு அடியில் செவத்தில் இருக்கிற ஓட்டையில் ஹீரோயினும் ஜூலியும் எப்போவோ வச்ச ஒரு குட்டி பாக்ஸ் இன்னமும் இருக்கு. அதை ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. அதில் நிறைய துண்டு சீட்டு இருக்கு. அது எல்லாமே ஹீரோயினும் ஜூலியும் சின்ன வயசில் எழுதி வச்ச அவங்களோட ஆசைகள். ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும், யூசஃபை கிஸ் பண்ணணும்னு ஜூலி ஆசைப்பட்டிருக்கா. அதே மாதிரி தாமஸை கிஸ் பண்ணணும்னு ஹீரோயின் ஆசைப்பட்டிருக்காங்க. அங்கிளுக்கு பிளேக் நோய் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து இப்போ ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின்காக ஜூலியோட பேரண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. சாப்பிட உட்காந்த ஹீரோயின் டல்லாக இருக்கதை பார்த்த ஜூலியோட அப்பா என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாமல் வேலை இருக்குன்னு அவசரமாக போகணும்னு சொல்கிறாங்க. வரும்போது மார்ட்டினை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு ஜூலியோட அம்மா கேட்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்போ ஜூலியோட பேரண்ட்ஸு ஹீரோயினை கூப்பிட்டு நீ ஓகேவா தானே இருக்கன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் தன்னோட மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ஜூலியை கொலை பண்ணது யூசஃப் இல்லைன்னு அக்கா சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயந்தான் அது. இதை கேட்டு ஜூலியோட பேரண்ட்ஸ்க்கு அப்செட் ஆகுது. இன்னும் கொலைகாரனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா இத்தனை வருஷம் நிம்மதியாக இருந்தாங்க. யூசஃப் கில்லர் இல்லைன்னா உண்மையான கில்லர் இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். அந்த ஷாக்கில் ஜூலியோட பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ஹீரோயினை போக சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி நடந்து போகிறப்ப மார்ட்டின் ஆப்போசிட்டில் வரா. ஹீரோயினை வீட்டில் காணோன்னு தேடி வந்தானா. உங்கள் ஊருக்கு எப்போ போவீங்கன்னு மார்ட்டின் கேட்க அது தெரியல, இப்போதைக்கு போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி யூசஃபை வெளியே கொண்டு வரணும்ல. ஹீரோயினும் மார்ட்டினும் பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் வராங்க. இன்றைக்கி ஈவினிங் டேனியோட வீட்டுக்கு போக அங்கிள் பிளான் பண்ணிக்கார் போல். நீங்களும் வாங்கன்னு மார்ட்டின் பாசமாக கூப்பிட்றான். கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஒரு லாயரை மீட் பண்ணுறாங்க. அக்கா சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை வச்சு ஜூலியோட கேஸில் ரீஇன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னு ஹீரோயின் விரும்புகிறாங்க. அதை பற்றி லாயர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அக்கா அந்த உண்மையை எழுதியும் கொடுக்கல. அக்கா சொன்னதை ஹீரோயின் வீடியோவும் எடுக்கல. மரணப்படுக்கையில் இருந்த ஒரு ஆள் 15 வருஷம் பழைய கேஸில் கொடுத்த டெஸ்டிமோனியை கோர்ட் ஏற்றுக்காதுன்னு லாயர் சொல்கிறாங்க. ஏன்னா அக்கா மெடிக்கேஷனில் இருந்தனால அவங்களோட பிரெயின் அஃபெக்ட் ஆகி கற்பனையாக சொல்லியிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. தப்பு பண்ணாத ஒருத்தன் ஆயுள் தண்டனையை வாங்கிட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு யூசஃப் கிட்ட கேட்டால் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் ஜெயிலில் இருக்கிற யூசஃபை மீட் பண்ணலான்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. கொலை செய்யப்பட்டது ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அன்றைக்கி இருட்டுற நேரத்தில் ஜூலியை தனியாக போக விட்டுருக்கக்கூடாதுன்னு ஹீரோயினுக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால் உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு உறுதியாக இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட லாயர் ஹீரோயின் யூசஃபை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின், அங்கிள் மார்ட்டின் 3 பேரும் டேனியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களோட பிரதர் ஜோசஃபும் இருக்காரு. அவர் வளர்க்குற தேனீக்களை பார்க்கலான்னு மார்ட்டின் ஆசைப்படவுமே அவனை ஜோசப் கூட்டிகிட்டு போகிறாரு. என் பிரதருக்கு தேனியை தவிர எதுவுமே பிடிக்காது, பூனை வந்தால் கூட ஷூட் பண்ணிடுவான்னு டேனி அங்கிள் கிட்ட சொல்கிறாங்க. ஜோசப் தான் வளர்க்குற தேன் கூட மார்ட்டினுக்கும் ஹீரோயினுக்கும் காட்டுறாரு. ஜோசஃபோட ஷெட்டில் சிம்னியை சுற்றி தேனீக்கள் கூட்டமாக இருக்கு. அதெல்லாத்தையும் பாக்ஸில் வைக்கலையான்னு மார்ட்டின் கேட்க அதெல்லாம் காட்டு தேனீக்கள், அது இஷ்டத்துக்கு தான் வாழும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அட்டாக் பண்ணிடும்னு ஜோசப் சொல்கிறாரு. ஹீரோயின், அங்கிள், மார்ட்டின் 3 பேரும் அங்கேயே டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. மார்ட்டின் கிட்ட அங்கிள் பாசமாக நடந்துக்கிறத பார்த்த ஹீரோயின், உங்களுக்கு இப்போ சின்ன பசங்க மேலெல்லாம் பாசம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அங்கிள் எப்பயுமே முரட்டுத்தனமாக தான் இருப்பார். மார்ட்டின் ஜூலியோட பேரண்ட்ஸ் கிட்ட போகிறதுக்கு தேவையான லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணால் வாரத்தில் ஒரு நாள் மார்ட்டினை விசிட் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் சொல்ல அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதன்னு அங்கிள் கோவப்படுறாரு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஹீரோயினோட பேரண்ட்ஸும் அங்கிளோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்க போல். அதனால தான் ஹீரோயினும் அக்காவும் அங்கிள் கிட்ட வளர்ந்தாங்க. உன் அக்காவை கடைசி வரைக்கும் நான் தானே பார்த்துக்கிட்டேன்னு அங்கிள் இமோஷ்னலாக பேசுகிறாரு. உங்களுக்கு பயந்து தான் அக்கா போலீஸ்கிட்ட போய் சொல்லிட்டான்னு ஹீரோயின் அந்த உண்மையை ரிவீல் பண்ணுறாங்க. கொலை நடந்த நைட்டு அக்கா யூசஃப் கூட இருந்தது அங்கிளுக்கு தெரிய வருது. அது அவரால் ஏற்றுக்கவே முடியல. அடுத்த சீனில் ஹீரோயின் ஜெயிலுக்கு போய் யூசஃபை மீட் பண்ணுறாங்க. எங்கள் அக்கா கேன்சரில் இறந்துட்டான்னு ஹீரோயின் சொல்ல ரொம்ப நல்லதுன்னு யூசஃப் சொல்கிறாரு. ஏன்னா அக்கா சொன்ன பொய்யால் தானே ஜெயிலில் இவர் கஷ்டப்படுறாரு. அக்கா என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா அவள் பண்ண தப்பை நான் சரி பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அக்கா உண்மையை சொன்னதுக்கான ப்ரூஃபே இல்லை. ஸோ ஹீரோயினால் காப்பாற்ற முடியும்னு யூசஃப்க்கு நம்பிக்கையே வரல. குற்றவாளின்னு சொல்லி என்னை ஜெயிலில் போட்டுட்டு போலீஸ் எப்படி மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு யூசஃப் கேட்குறாரு. என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ண அந்த நாய்க்கு தண்டனை வாங்கி தராமல் நான் விட மாட்டேன்னு ஹீரோயின் உறுதியாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது சம்மந்தமான டிடெக்டிவ் கிட்ட பேசுகிறாங்க. ரீஇன்வெஸ்டிகேஷன்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி அந்த டிடெக்டிவ் சொல்கிறாரு. அப்படியே அங்கிள் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை பற்றியும் சொல்கிறாரு. அகதிகள் தங்கி இருக்கிற இடத்துல அவங்களோட வாட்டர் சப்ளைல இறந்து போன அனிமல்ஸை அங்கிள் போட்டிருக்காரு போல. அவருக்கு அகதிகள் மேலே வெறுப்பு இருக்கலாம், அதுக்காக இப்படிலாம் பண்ணால் கேஸ் போட்டுருவோன்னு டிடெக்டிவ் வார்ன் பண்ணுறாரு. ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கதை பார்த்த ஜேர்னலிஸ்ட்டு என்ன விஷயம்னு கேட்குறாரு. உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி வான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஹீரோயினை.
ஜூலி கேஸில் யாருமே ஹெல்ப் பண்ண தயாராக இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஐடியா சொல்கிறாரு. இந்த கேஸை பற்றி ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆச்சுன்னா புது எவிடன்ஸோ இல்லை புது விட்னஸோ கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு ஜேர்னலிஸ்ட்டுக்கு தோணுது. இப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. அடுத்த சீனில் ஹீரோயின் மார்ட்டினை கூட்டிகிட்டு ஜூலியோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. பேரண்ட்ஸு ஒரு நாய்க்குட்டியை கொடுத்ததும் மார்ட்டினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதை பார்த்து பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க. ஜூலியோட கேஸை சால்வ் பண்ண ஹீரோயின் ட்ரை பண்ணுறதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நாங்கள் பண்ணுறோன்னு பேரண்ட்ஸ் நம்பிக்கை கொடுக்குறாங்க. அடுத்து ஹீரோயினும் ஜேர்னலிஸ்ட்டும் யூசஃபை பார்க்கலான்னு ஜெயிலுக்கு போகிறாங்க. இந்த தடவை யூசஃப் கிட்ட ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாரு. இந்த ஏரியாவில் கடந்த 20 வருஷமாக நடந்த சைல்டு மர்டர்ஸோட லிஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட் கிட்ட இருக்கு. அதில் 6 கேஸு இன்னும் சால்வ் ஆகலை. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு யூசஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி டீனேஜர்ஸாக இருந்த யூசஃபும் அக்காவும் நைட் டைமில் கார் ரைட் போயிருக்காங்க. ஸ்மோக் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தப்ப ரோட்டில் ஜூலி தனியாக நடந்து போகிறத பார்த்து காரை நிப்பாட்டியிருக்காங்க. என்னாச்சுன்னு அக்கா கேட்டதுக்கு உங்கள் அங்கிள் தான் என்னை துரத்தி விட்டுட்டாருன்னு ஜூலி சொல்லியிருக்கா. சரிவா நாங்களே ட்ராப் பண்ணுறோன்னு அவளை காரில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. ஜூலியோட வீட்டுக்கிட்ட அவளை இறக்கி விட்டுட்டு அக்காவும் யூசஃபும் கிளம்பியிருக்காங்க. இதுதான் அன்றைக்கி நடந்தது. வீட்டுக்கு கிட்ட போன ஜூலிக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினும் ஜேர்னலிஸ்ட்டும் ஜூலியோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஜூலியோட பேரண்ட்ஸ் ஊர்லேயே இல்லை, பக்கத்து ஊருக்கு ஒரு ஷோ பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணுறதுக்காக ஜூலியும் போயிருக்கா. ஆனால் அங்கிள் துரத்தி விட்டுருக்காரு. யூசஃபோட கார்லேருந்து வீட்டுக்கிட்ட இறங்கின ஜூலி எப்படி காட்டுக்குள்ளே இறந்து கிடந்தா? வீட்டில் இருந்து அரை மணி நேரம் நடக்கிற தூரத்தில் பாடி கிடச்சிருக்கு. ஒருவேளை வீட்டுக்கு வந்த ஜூலி கொஞ்ச நேரம் கழித்து காட்டுக்குள்ளே நடந்து போனாலான்னு ஒரு கேள்வி வருது. போலீஸு யூசஃபை அரெஸ்ட் பண்ணனால வேறு எந்த ஆங்கிள்லையுமே ஜூலியோட பேரண்ட்ஸும் யோசிக்கவே இல்லை. யூஸ்வலாக ஜூலி வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணுவான்னு ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறாரு. பேக்கை கழட்டி ஓரமாக போட்டுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து குடிப்பான்னு அம்மா சொல்கிறாங்க. ஜூலியை பற்றி பேச பேச அப்பா இமோஷ்னல் ஆகிறாரு. ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போகிறப்ப உங்கள் வீட்டுக்கு வரேன்னு ஜூலி சொல்லவும் ஐயோ அங்கிள் இருப்பார்னு ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. அங்கிள் கோக்காரர் தான், ஆனால் சீரியல் கில்லர் இல்லைல்ல, நம்ம ஜாலியாக விளாடுவோன்னு ஜூலி சொல்லியிருக்கா. அங்கிள் மேலே ஜூலிக்கு பயமே இல்லைன்னு ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. யூசஃப் இறக்கி விட்டப்ப ஜூலி கிட்ட அவளோட பேக் இருந்திருக்கு. ஆனால் ஜூலியோட பாடியை போலீஸ் கண்டுபிடிச்சப்ப அவளோட பேக் கிடைக்கல. இப்போ வீட்டில் ஒரு வயசான நாய் இருக்கிறத பார்த்த ஜேர்னலிஸ்ட்டு சம்பவம் நடந்தப்போ உங்கள் நாய் எங்கே இருந்துச்சுன்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. நாய் பேஸ்மெண்ட்டில் தான் இருந்ததுன்னு அப்பா சொல்கிறாரு. சப்போஸ் ஜூலி வீட்டுக்குள்ளே வந்திருந்தா கண்டிப்பாக பேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி நாயை வெளியே விட்டுருப்பா. அப்படின்னா ஜூலி வீட்டுக்குள்ளே வரவே இல்லைன்னு அம்மா கெஸ் பண்ணுறாங்க. ஸோ ரோட்டில் இருந்து வீட்டுக்கு போகிற கேப்பில் யாரோ ஜூலியை தூக்கிட்டு போயிருக்கணும்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாரு. யூசஃப் ஜூலியை இறக்கி விட்ட டைம் 8 மணி. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் டைம் ஆஃப் டெத்து 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளேன்னு போட்டிருக்கு. ஸோ டைமிங் வைஸ் கரெக்டு தான். ஹீரோயினும் ஜேர்னலிஸ்ட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஆர்டிக்கல் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கட்டும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜூலியோட வீட்டிலேருந்து அவளோட பாடி கிடைச்ச ஸ்பாட் வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்த நைட் டைமில் ஹீரோயினும் மார்ட்டினும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மார்ட்டினுக்கு ஜூலியோட பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத விட இங்கே இருக்கிறதான் பிடிச்சிருக்கான். அவங்க கொடுத்த நாய்க்குட்டி உனக்கு வேணாமான்னு ஹீரோயின் கேட்க நாய்க்குட்டியை வேணா இங்கே தூக்கிட்டு வந்துடுறேன்னு மார்ட்டின் சொல்கிறான். ஆனால் அதே நேரம் அங்கிள் நாய்க்குட்டியை அலோவ் பண்ண மாட்டாரேன்னு நினச்சி அப்செட் ஆகுறான். மார்ட்டின் எங்கே இருந்தாலும் சரி சேஃபாக சந்தோஷமாக இருக்கட்டும்னு ஹீரோயின் ஆசைப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் அங்கிள் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு கோமா ஹீரோயின் கிட்ட வராரு. ஜூலி கேஸை பற்றி ஜேர்னலிஸ்ட் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிட்டார் போல். அவன்கிட்ட நம்மளை பற்றி என்ன சொல்லி தொலைச்சேன்னு அங்கிள் கோவப்படுறாரு. ஹீரோயினை வீட்டை விட்டு சீக்கிரம் போக சொல்கிறாரு. ஹீரோயினும் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. ஜூலியை உண்மையிலே கொலை பண்ணது யாருன்னு ஃப்ரண்ட் பேஜில் ஆர்டிக்கல் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கிள் மறுபடியும் மார்ட்டின் கிட்ட என்ன சொல்லி தொலைச்ச, அவன் ஆளை காணும்னு கத்துறாரு. அப்படியே கட் பண்ணி மார்ட்டின் காட்டுக்குள்ளே நடந்து போகிறத காட்டுறாங்க. அப்போ பின்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து தனியாக நடந்து போறியான்னு கேட்குறாரு. அவர் யாருன்னு தெரியாமல் மார்ட்டின் முழிக்கிறான். உனக்கு பசிக்குதா, என் கூட வான்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்ல மார்ட்டின் அவர் கூடவே நடந்து போகிறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் பேர் கில்ஸ். இதே நேரம் அங்கிளும் டேனியும் மார்ட்டினை தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. போலீஸ்க்கு போகலான்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு அங்கிள் சொல்கிறாரு. இப்போ டேனிக்கு அகதிகள் முகாமில் இருக்கிற காயா கிட்டேருந்து கால் வருது. மார்ட்டின் அங்கே தான் இருக்கானா. இது அங்கிள் கிட்ட டேனி சொல்லவும் அவங்களுக்கெல்லாம் ஓ நம்பர் எப்படி தெரியும்னு அங்கிள் கேட்குறாரு. மசாஜ் சர்வீஸ்க்காக அங்கே அடிக்கடி போயிருக்கேன்னு டேனி சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் அங்கிள் கோவப்படுவான்னா இத்தனை நாளாக டேனி சொல்லலை. அந்த அகதிகள்லாம் ட்ரக் அடிக்ட்ஸு கிரிமினல்ஸ்னு அங்கிள் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு டேனி சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு போக வேறு இடமே கிடைக்கலையா, அவன் வரட்டும் வச்சுக்கிறேன்னு அங்கிள் சொல்கிறாரு.
அவன் மேலே கையை வச்சிங்கன்னா நான் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. டேனி ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த ரெஃப்யூஜி கேம்புக்கு போகிறாங்க. ஹீரோயினை பார்த்த காயா, உன் அக்கா பையனும் ஒன்றை மாதிரியே தான் கால் போன போக்கில் நடக்கிறான் போலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி ஹீரோயின் ரோடோரமாக உட்காந்துருக்கதை பார்த்து காயா தானே லிஃப்ட் கொடுத்தாங்க. இங்கே மார்ட்டின் பத்திரமா இருக்கான். கில் செஞ்சு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். இனிமேல் காட்டுக்குள்ளே தனியாக போகாத, அப்புறம் என்ன மாதிரியே ஆள்கிட்ட மாட்டிக்குவேன்னு கில்ஸ் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோயினும் டேனியும் மார்ட்டினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. எதுக்கடா அப்படி பண்ணுன்னு அங்கிள் கேட்குறாரு. உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறியான்னு டேனி கேட்குறாங்க. உனக்கு ஜூலியோட பேரண்ட்ஸ் கூட இருக்க பிடிக்கலையான்னு ஹீரோயினும் கேட்குறாங்க. எதுக்குமே பதில் சொல்லாமல் மார்ட்டின் அமைதியாக இருக்கான். எந்திரிச்சு ரூமுக்கு போ, இனிமேல் உனக்கு 1 மாதத்துக்கு டிவியே கிடையாதுன்னு அங்கிள் திட்ட, எனக்கு என்ன டிவி பார்க்கறது நீங்கள் மட்டும்தானு நோஸ் கட் பண்ணிட்டு மார்ட்டின் போகிறான். அவனை கூட்டிகிட்டு போன ஆள் யார், எப்படிப்பட்டவன்னு டேனி கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. அவரோட பேர் கில்ஸ். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஹிஸ்ட்ரி இருக்குன்னு டேனி சொல்கிறாங்க. அது என்ன ஹிஸ்ட்ரினா, கில்ஸு ஒரு பீடோஃபைல், அதாவது சின்ன பசங்க மேலே செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வரக்கூடிய ஒரு ஆள். அதுக்காக தான் ஜெயிலுக்கும் போயிருக்காரு. அப்புறமா சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து திருந்தி வந்தவருக்கு காயா தான் கேம்பில் இடம் கொடுத்துருக்காங்க. 20 வருஷமாக அவர் கேம்பில் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கதை டேனி சொல்கிறாங்க. ஒரு பீடோஃபைல் நம்ம சரௌண்டிங்கில் 20 வருஷமாக இருக்கிறது எவ்வளோ டேஞ்சரான விஷயம்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. எதுக்கு அவசரப்பட்ட ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் போட்ட ஆர்டிக்கல்னால தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாரு. அது என்னன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு போஸ்ட்மேனாக இருந்தவர் கொலை நடந்த நைட்டு காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. ஆஃபீஸ் வேனில் போஸ்ட்மேன் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப ஒரு கார் இன்ஜின் சத்தம் அவருக்கு கேட்டிருக்கு. அப்புறமா ஒரு குட்டி பொண்ணு பயத்தில் அழுகிற மாதிரி சத்தமும் கேட்டிருக்கு. அப்புறம் அந்த சத்தம் நின்னதுமே கார் டோர் அடைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. அப்புறமா அந்த கார் கிளம்பி போயிருக்கு. போஸ்ட்மேன் அந்த காரையும் பார்க்கல, அதில் யார் இருந்தாங்கன்னு பார்க்கல. கொஞ்ச நேரத்தில் போஸ்ட்மேன் கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காரு. அடுத்த நாள் ஜூலியோட பாடி காட்டுக்குள்ளே கிடச்சிச்சின்னு நியூஸ் கேள்விப்பட்டு ஷாக் ஆகிருக்காரு. போஸ்ட்மேனால் எதையுமே வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அவர் அந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலாக அவரே அவர் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இன்னொரு லேடி கூட அஃபேரில் இருந்திருக்காரு. அவங்கள சீக்கிரட்டாக மீட் பண்ணுறதுக்காக தான் காட்டுக்குள்ளே போயிருக்காரு. அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் தான் பாடியும் கிடச்சிருக்கு. அதனால தான் பயந்து இத்தனை வருஷமாக வாயவே திறக்கவில்லை போஸ்ட்மேனு. ஸோ இப்போ போஸ்ட்மேன் சொன்னது எல்லாத்தையுமே ஜேர்னலிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்கிறதுக்கும் போஸ்ட்மேன் ரெடியாக தான் இருக்காராம். ஜேர்னலிஸ்ட்டு சொன்னதை கேட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ரெஃப்யூஜி கேம்பில் ஒரு பீடோஃபில் இருக்கிற விஷயத்த ஹீரோயின் ஷேர் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஜூலியோட கேஸை போலீஸ் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சுன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாரு. யூசஃப் ரிலீஸ் ஆகணும்னு ஜேர்னலிஸ்ட்டுக்கு பெருசாக அக்கறை இல்லை. ஏன்னா யூசஃப் ஒரு காலத்தில் ட்ரக் டீலிங் பண்ணியிருக்கான். ஸோ அவன் ஜெயிலே இருக்கிறதும் நல்லதுதான்னு ஜேர்னலிஸ்ட்டு நினைக்கிறாரு. அடுத்த நைட் டைமில் ஹீரோயின் ரூமில் உட்காந்து இந்த ஏரியாவோட மேப்பை விரித்து வச்சு யோசிக்கிறாங்க. அப்போ மார்ட்டின் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, ஜூலிக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மார்ட்டின் டாய்ஸ் எடுத்துகிட்டு வரான். மேப்பில் அங்கிளோட வீடு, டேனியோட வீடு, ஜூலியோட வீடு, ரெஃப்யூஜி கேம்ப்பு இது எல்லாமே எங்கெங்கே வருமோ அந்தந்த ஸ்பாட்டில் டாய்ஸை வைக்கிறான். மார்ட்டினுக்கு ஹீரோயின் மேலே பாசம் வந்துருச்சு. அவங்க கூடவே போகிறதுக்கும் ரெடியாக தான் இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் இப்போதைக்கு ரெடியாக இல்லை. சரி, அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டிங்களா? அவருக்கு தான் ஃபாரஸ்ட் ஏரியா நல்லா தெரியுமேன்னு மார்ட்டின் சொல்கிறான். அவர்கிட்ட கேட்கலாம், ஆனால் அவரை நம்ப முடியலைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன், அவரோட கபோர்டை பார்த்துட்டிங்களான்னு மார்ட்டின் கேட்குறான். அப்படின்னு இருக்கு அவரோட கபோர்டில்னு ஹீரோயினுக்கு புரியல. அந்த கபோர்டை மட்டும் டேனி பார்த்துட்டா அப்புறம் அங்கிளை வெறுத்துருவாங்கன்னு மார்ட்டின் தான் கபோர்ட் சாவியை ஒழிச்சு வச்சுருக்கான். அடுத்த நாள் ஜேர்னலிஸ்ட்டும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. நைட்டு மேப்பை வச்சு ஜூலியோட மூமெண்ட்டை ட்ராக் பண்ணதை ஜேர்னலிஸ்ட்டு கிட்ட காட்டுறாங்க. ஜூலியோட வீட்டுக்கு போகிற ரோடு, டேனியோட வீட்டுக்கு போகிற ரோடு, ரெஃப்யூஜி கேம்புக்கு போகிற ரோடுன்னு எல்லாமே கனெக்டடாக இருக்குது. மேப்பில் டேனியோட வீடு இருக்கிற ஸ்பாட்டை காமிச்சு இங்கே போயிருக்கேன்னு ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறாரு. அதுதான் நம்ம ஸ்கூல் பஸ் டிரைவர் ஜோசஃபோட வீடு. அவரோட சிஸ்டர் மேலே அங்கிளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே ஜேர்னலிஸ்ட்டை கூட்டிகிட்டு டேனியோட வீட்டு பக்கம் போகிறாங்க. கொலை நடந்த நைட்டு டேனியும் ஜோசஃபும் ஏதாவது பார்த்துருக்க சான்ஸ் இருக்குல்ல. ஆனால் இப்போ அங்கே யாருமே இல்லை. ஜோசஃபோட ஷெட்டு பூட்டி கிடக்கு. அன்றைக்கி நைட்டு ஜூலியை தனியாக போக விட்டதை நினச்சி ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. கவலைப்படாத, ஒருத்தர் விடாமல் எல்லாரோட ஆலிபையும் செக் பண்ணுவோம், முக்கியமாக உன் அங்கிளை விசாரிக்கணும்னு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் மார்ட்டினை ஸ்கூலில் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ டேனி அங்கிள் கிட்டே ஏதேதோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க சத்தம் கேட்குது. உன் அங்கிள் ரொம்ப மோசம்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட்டு டேனி கோமா வெளியே போகிறாங்க. என்ன விஷயம்னா, அங்கிளோட கபோர்டை பற்றி மார்ட்டினோட சஸ்பென்ஸ் வச்சான்ல, அந்த கபோர்டை டேனி பார்த்துட்டாங்க. அந்த கபோர்டில் ஆர்மி யூனிஃபார்மு, புல்லட்ஸு, வெப்பன்ஸு, வயலண்ட்டான ஃபோட்டோஸ்னு எல்லாமே இருக்குது. மார்ட்டின் அங்கிள் கிட்ட போய் எதுக்கு இந்த கர்மத்தெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறான். இதெல்லாம் ஒரு மெமரிஸ், ஆனால் என்னோடய மெமரிஸ் இல்லைன்னு அங்கிள் சொல்கிறாரு. அப்படியே மார்ட்டினை கூட்டிகிட்டு வெளியே நடந்து போகிறாரு.
கபோர்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு அங்கிள் ஷேர் பண்ணுறாரு. அங்கிளோட அப்பா ஒரு சீக்ரெட் ஆர்மி ஆர்கனைசேஷனில் இருந்திருக்காரு. அல்ஜீரியாவை ஃப்ரான்ஸோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறக்காக அந்த ஆர்மி குரூப் நிறைய அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதில் ஒருத்தராக இருந்தவர் தான் அங்கிளோட அப்பா. எதிரிகள் அவரை பீஸாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அவரோட ஞாபகமாக தான் அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அங்கிள் பத்திரமா வச்சுருக்காரு. அங்கிள் ஏன் சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாரு, மற்ற நாட்டை சேர்ந்தவங்களை ஏன் வெறுக்கிறாருன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. அங்கிள் சொல்கிற கதை மார்ட்டினுக்கு புரியல, ஆனால் கபோர்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் தேவையில்லாத மெமரிஸ்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயினும் அங்கிளும் டிவி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் டிவி ஆஃப் பண்ணிட்டு கோர்ட்டில் எதுக்கு பொய் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா கொலை நடந்த நைட்டு அங்கிள் வீட்டில் இல்லை, அக்கா வந்து பார்த்தப்ப அங்கிளோட கார் அங்கே இல்லை, ஆனால் வீட்டில் தான் இருந்ததா அங்கிள் பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் இப்போ எங்கே போனேன்னு தெரியணும் அவ்வளோதானன்னு சொல்லி அங்கிள் ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போய் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கிற இடத்துல காரை நிப்பாட்டிட்டு உன் ஃப்ரெண்டு இறந்தது எந்த நாள்னு கேட்குறாரு. October 9th ஹீரோயின் சொல்கிறாங்க. October 9th வேற என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு அங்கிள் கேட்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி October 9th அன்னைக்கு தான் ஹீரோயினோட பேரண்ட்ஸு, அங்கிளோட ஒய்ஃப்னு எல்லாருமே கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க. காரை ஓட்டிகிட்டு போனது ஹீரோயினோட அப்பா. அன்றைக்கி அவர் குடிச்சிட்டு இந்த பள்ளத்தாக்கில் காரை விட்டனால தான் எல்லாருமே இறந்துருக்காங்க. இத்தனை வருஷமாக அது ஒரு ஆக்சிடெண்ட் மட்டும்தான் ஹீரோயினுக்கு தெரியும். ஹீரோயினும் அக்காவும் வருத்தப்படுவாங்கன்னு தான் அப்பா குடிச்சு ஆக்சிடெண்ட் பண்ண விஷயத்த அங்கிள் சொல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டனா ஒரு குட்டி பொண்ணை கொலை பண்ணுவேனான்னு அங்கிள் கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் October 9th அன்னைக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இறந்து போன ஃபேமிலி மெம்பர்ஸ் ஞாபகமாக ஒரு கல்லை வைக்கிறத அங்கிள் வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ இங்கே 23 கல் இருக்குது. உன் அக்கா அந்த அரபுக்காரனோட சுற்றிட்டு இருந்தப்ப நான் இங்கே தான் இருந்தேன். இதெல்லாம் நான் வெளியே சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ விட்டுட்டு ஓடி போயிட்டு இப்போ வந்து கேள்வி கேட்காதன்னு அங்கிள் கத்துறாரு. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அங்கிளோட மனசுக்குள்ளே எவ்வளோ சோகமும் வலியும் இருக்குன்னு இப்போ தான் ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க. இதே நேரம் மார்ட்டின் கபோர்ட்லேருந்து ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு ரெஃப்யூஜி கேம்பை நோக்கி நடந்து போகிறான். அப்போ கில்ஸு மார்ட்டினுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. மார்ட்டின் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே டேனியோட வீட்டில் தூங்க போகிறதா லெட்டர் எழுதி வச்சுட்டான் போல். வீட்டுக்கு வந்து லெட்டரை பார்த்த அங்கிள் மார்ட்டின் டேனியோட வீட்டுக்கு போயிட்டு தான் நினச்சிட்ருக்காரு. ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட மனசை விட்டு பேசுகிறாரு. ஹீரோயினுக்கு இருக்கிற கோவம் என்னன்னு அங்கிளுக்கு தெரியும். அன்றைக்கி அப்படி கோவமாக நடந்துக்கிட்டதுக்கான காரணத்தை அங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. October 9th அன்னைக்கு அங்கிள் சோகத்தில் இருந்தப்ப ஹீரோயினும் ஜூலியும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் இரிட்டேட் ஆகிருக்கு. அதனால தான் ஜூலியை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காரு. அது தப்புன்னு சொல்லி இப்போ தான் அங்கிள் அழுகிறாரு. இதே நேரம் மார்ட்டின் கில்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். கில்ஸு ஒரு பீடோஃபைலுங்கிற விஷயமும் மார்ட்டினுக்கு தெரியும். அதனால் அவர்கிட்ட மார்ட்டின் ஒரு டவுட் கேட்குறான். உண்மையான கிரிமினலுக்கும் மற்றவங்களுக்கு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறன்னு மார்ட்டின் கேட்குறான். மார்ட்டினோட மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குங்கிறத கில்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவனை பேச வர்றாரு. அங்கிள் எப்போ பார்த்தாலும் சிறுன்னு கத்துறது, அராப்ஸை வெறுக்கிறது, கபோர்டில் வெப்பன்ஸை வச்சுருக்கிறதுன்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மார்ட்டினுக்கு அங்கிள் ஒருவேளை கிரிமினலாக இருப்பாரோன்னு டவுட் வந்திருக்கு போல். மார்ட்டின் தான் கொண்டு வந்த ஸ்டிக்கை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு ஒருவேளை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலியோட தலையில் இந்த ஸ்டிக்கை வச்சு தான் அடிச்சிருப்பாரோன்னு கேட்குறான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸை இறந்தது, சிஸ்டரோட 2 பொண்ணுங்களை அங்கிள் வளர்த்ததுன்னு இப்படி அவரை பற்றி மொத்த டீட்டெயில்ஸையும் கில்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறான். எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்ட கில்ஸு மார்ட்டினை பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அங்கிளை காட்டுறாங்க. டேனியோட ஃபோனுக்கு அங்கிள் கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கால் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. நேற்று கோச்சிட்டு போன டேனி திரும்ப வருவாங்களோ மாட்டாங்களோன்னு அங்கிளுக்கு கவலையாக இருக்கவும், சரி நான் போய் டேனியை சமாதானப்படுத்திட்டு அப்படியே மார்ட்டினையும் கூட்டிகிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஜேர்னலிஸ்ட்டு அகதிகள் முகாமுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற மக்களை பற்றி ஜேர்னலிஸ்ட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டாரு. கில்ஸுங்கிற பேரில் இங்கே 23 வருஷமாக இருக்கிற பெனாய்ட் எங்கன்னு காயா கிட்ட ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறாரு. பெனாய்ட்டு தான் கில்ஸோட ஒரிஜினல் பேர். கில்ஸ் பழைய மாதிரி இல்லை, திருந்திட்டாருன்னு காயா சொல்கிறாங்க. நான் கில்ஸ் கிட்ட பேசணுன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்ல இங்கேருந்து போங்கன்னு காயா சொல்கிறாங்க. ஏன்னா ஜேர்னலிஸ்ட்னால கில்ஸுக்கு பிரச்சனை வருமோன்னு காயா நினைக்கிறாங்க. போலீஸை கூப்பிடட்டுமான்னு ஜேர்னலிஸ்ட் மிரட்டவும் கில்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கில்ஸோட ரூமில் மார்ட்டின் தூங்கிட்டு இருக்கதை பார்த்த காயா இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. அந்த பையனுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு கில்ஸ் சொல்கிறாரு. மார்ட்டின் இங்கே இருக்கிறது அவன் வீட்டுக்கு தெரியுமான்னு ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறாரு. நாங்கள் ஒன்றும் பேபி சிட்டர்ஸ்லாம் இல்லை, மார்ட்டின் எந்திரிச்சதுமே அவனை கூட்டிகிட்டு கிளம்புங்கன்னு காயா சொல்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட்டு கில்ஸ் கிட்ட ஜூலியை தெரியுமான்னு கேட்குறாரு. இவர் சந்தேகப்பட்டு தான் கேட்குறாருன்னு கில்ஸுக்கு புரியுது. அதை கிளியர் பண்ணுறதுக்காக கில்ஸ் 2 விஷயத்த சொல்கிறாரு. ஜூலி கொலை செய்யப்பட்டிருக்கிறா, ஆனால் அப்யூஸ் எதுவுமே நடக்கலை. கில்ஸு பீடோஃபைலாக இருந்தப்போ அவருக்கு பாய்ஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, கேர்ள்ஸ் மேலே இல்லை. கொலை நடந்த நைட்டு எங்கே இருந்தீங்கன்னு ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறாரு. நான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இதே கேம்பில் தான் இருந்தேன், அதுக்கு காயா தான் சாட்சின்னு கில்ஸ் சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோயின் மார்ட்டினை தேடி டேனியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் யாருமே இல்லைன்னு ஜோசஃபோட ஷெட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க.
எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கொஞ்ச நேரத்துலையே ஜோசஃபு ஷெட்டு கதவை திறந்துட்டு வெளியே வராரு. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு ஜோசப் கேட்க, மார்ட்டினை தேடி வந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவன் எப்படி என்னோடய ஷெட்டுக்கு வருவான்னு ஜோசப் கேட்குறாரு. ஓ சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறப்ப ஜோசப் கட்டையால் ஹீரோயினை அடித்து மயக்கமாக்குறாரு. கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ஹீரோயினோட காரை ட்ரைவ் பண்ணி மறைவான இடத்துக்கு கொண்டு போகிறாரு. ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா ஷெட்டுக்குள்ளே இருக்காங்க. அங்கே கேண்டில் வெளிச்சம் தெரிகிற இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டு மேலே ஒரு டெட் பாடி கிடக்கு. அதோட ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்கு. அது எப்போவோ இறந்து போய் எம்பால்மிங் செய்யப்பட்ட டெட் பாடி. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி கத்துறாங்க. ஜோசப் காரை எங்கேயோ விட்டுட்டு நடந்து வராரு. ஹீரோயினை தலையில் அடித்தனால காயத்துக்கு மருந்து போட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரப்ப அங்கிளும் மார்ட்டினும் அங்கே வராங்க. டேனியை சமாதானப்படுத்துறதுக்காக அங்கிள் பொக்கையோடு வந்திருக்காரு. ஜோசப் கையில் இருக்கிற ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை பார்த்த அங்கிள் யாருக்கு அடிபட்டிருக்குன்னு கேட்குறாரு. ஒரு பூனைக்கு அடிபட்டிருக்கு, அதான் ஃபஸ்ட் எய்ட் பண்ண போகிறேன்னு ஜோசப் சொல்கிறாரு. ஹீரோயின் இந்த பக்கம் வந்தாங்களான்னு அங்கிள் கேட்க, ஆமாம் மார்ட்டினை தேடி வந்தாங்க, அப்புறமா போயிட்டாங்கன்னு ஜோசப் சொல்கிறாரு. பொக்கேவை எப்படி கொடுக்குறதுன்னு அங்கிள் தயங்கிக்கிட்டே இருக்கவும் மார்ட்டின் அதை வாங்கி டேனி கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி ஜோசப் கிட்டே கொடுக்குறான். அங்கிள் மார்ட்டினை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஜோசஃபு ஷெட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்டே அந்த பொக்கேவை நீட்டுறாரு. யார் அதுன்னு டெட் பாடியை காமிச்சு ஹீரோயின் கேட்க, அவள் பேர் சாண்ட்ரான்னு ஜோசப் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த கதையை காட்டுறாங்க. ஒரு நாள் ஜோசஃபு ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறப்ப ஒரு யங் லேடி சோகமாக நடந்து போகிறத பார்த்துருக்காரு. அவங்க பேர் சாண்ட்ரா, இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லை. எங்கே போயிட்டுருக்கீங்க, வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லி ஜோசப் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. சாண்ட்ரா 3 வாரத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னெலாம் சொல்லலை. எங்கே போகிறதுனே தெரியாமல் இருந்த சாண்ட்ராக்கு ஜோசப் தான் அடைக்கலம் கொடுத்துருக்காரு. அந்த டைமில் ஜோசஃபோட ஒய்ஃபு உயிரோடு இல்லை. டேனியும் மேரேஜ் ஆகி போனனால தனிமையில் தான் இருந்திருக்காரு. சாண்ட்ராவோட அழகில் மயங்கின ஜோசஃபு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கர்ப்பமாக்கியிருக்காரு. இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஜூலியோட பேகு கிடக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்க, ஜூலியை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஜோசப் கதையை கண்டினியூ பண்ணுறாரு. ஜோசப் சாண்ட்ராவை 6 மாதமாக ஷெட்டில் அடைச்சி வச்சுருந்துருக்காரு. ஒரு நாள் சாண்ட்ரா தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் ஹெல்ப் கேட்குறதுக்காக ஒரு வீட்டு கதவை தட்டியிருக்காங்க. அது ஜூலியோட வீடு தான். ஜோசப் சாண்ட்ராவை தேடி வந்து அவங்கள பிடிச்சி காரில் உட்கார வச்சுருக்காரு. அப்போ தான் ஜூலி அந்த பக்கமாக நடந்து வந்திருக்கா. யார் நீங்கள், என்ன பண்ணுறீங்கன்னு ஜூலி கேட்டதுக்கு, இவன் என்னோடய ரிலேட்டிவ் தான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இவன் பொய் சொல்கிறான்னு சாண்ட்ரா சொல்ல ஜூலி கார்கிட்ட போய் எட்டி பார்த்துருக்கா. அப்போ ஜோசப் ஒரு கம்பு எடுத்து ஜூலியோட தலையிலையும் அடித்து மயக்கமாக்கியிருக்காரு. அப்படியே தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு கொலையும் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாள்லையே சாண்ட்ரா பிரசவத்தில் ப்ளீடிங் அதிகமாகி இறந்துருக்காங்க. சாண்ட்ரா சாகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அப்பா ஜோசப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையோட பாடியை புதைச்ச இடத்துல தான் ஜோசப் தேன் கூடு வச்சு தேனி வளர்த்துட்டு இருந்திருக்காரு. சாண்ட்ராவோட பாடியை எம்பால்மிங் பண்ணி பீவேக்ஸை வச்சே மாஸ்க் செஞ்சு போட்டுட்ருக்காரு. ஜூலிக்கு அந்த நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயினுக்கு இப்போ விட கிடச்சிருச்சு. ஆனால் சாண்ட்ரா மாட்டிக்கிட்ட மாதிரி இப்போ ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. உன்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜோசப் போகிறாரு. இதே நேரம் ஹீரோயினோட காரு மலைப்பாதையில் கிராஷ் ஆகி கிடக்குன்னு ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரிய வருது. ஹீரோயின் மிஸ்ஸிங்னு அங்கிள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏதோ தப்பாக இருக்கேன்னு அங்கிளுக்கு தோணுது. அங்கிளும் ஜேர்னலிஸ்ட்டும் சேர்ந்து டேனியோட வீட்டுக்கு வராங்க. இப்போ டேனி வீட்டில் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தியான்னு டேனி கிட்ட அங்கிள் கேட்க, அதான் அப்போவே சொன்னேன்ல, அவங்க மாட்டினை தேடி பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு ஜோசப் சொல்கிறாரு. ஹீரோயினை காணோன்னு தெரிஞ்சதுமே டேனி ஷாக் ஆகுறாங்க. சரி நான் கொடுத்த பொக்கே கிடச்சிதான்னு அங்கிள் கேட்க, எந்த பொக்கேன்னு டேனி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஜோசப் வேகமாக வந்து கதவை க்ளோஸ் பண்ணுறாரு. ஏன் இப்படி வியர்டாக நடந்துக்கிறான்னு அங்கிளுக்கு புரியல. சரின்னு ஜேர்னலிஸ்ட்டை கூட்டிகிட்டு அங்கிள் கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. தப்பிக்கிறதுக்கு ஐடியா பண்ணி அங்கே கிடந்த பேப்பர், பழைய துணி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தீ வைக்கிறாங்க. ஷெட்டு சிம்னிலேருந்து புகை வரதை பார்த்த டேனி ஷாக் ஆகி ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ண போகிறத சொல்கிறாங்க. வேணாம் தேன் கூடலாம் கலைஞ்சிருன்னு சொல்லி ஜோசப் அவங்கள தடுக்கிறாரு. காரில் கிளம்புன அங்கிளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜோசப்க்கு பூனை பிடிக்காதுன்னு அன்றைக்கே டேனி சொன்னாங்க. அப்புறம் எப்படி அவர் பூனைக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவார்னு அங்கிளுக்கு டவுட் வருது. ஸோ ஜோசப் சொன்னது பொய்ன்னு ரியலைஸ் பண்ணுறாரு. அங்கிளும் ஜேர்னலிஸ்ட்டும் காரை விட்டு இறங்கி நடந்து போகிறப்ப ஷெட்லேருந்து புகை வரதை காட்டுறாங்க. ஜோசப் வேகமாக ஷெட்டுக்குள்ளே போய் ஹீரோயினை வெளியே அனுப்பிட்டு தீ அணைக்க ட்ரை பண்ணுறாரு. ஷெட்டுக்குள்ளே இருந்த ஹீரோயின் வெளியே வரதை பார்த்த அங்கிளும் ஜேர்னலிஸ்ட்டும் அவங்கள போய் காப்பாற்றுறாங்க. ஜோசப் தான் ஜூலியை கொலை பண்ணது, ஷெட்டுக்குள்ளேருந்து ஒரு டெட் பாடியும் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல அங்கிளும் ஜேர்னலிஸ்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. சாண்ட்ராவோட பாடி தீயில எரிஞ்சு போகவும் ஜோசப் சோகமாக ஷெட்டை விட்டு வெளியே வராரு. அப்போ சிம்னியை சுற்றிக்கிட்டு இருந்த தேனி கூட்டம் எல்லாமே ஜோசப்பை ரவுண்டு கட்டி கடிக்குது. ஸ்பாட்லேயே அவர் சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறாரு. அதை பார்த்து டேனி அழுகிறாங்க. கிளைமேக்ஸில் அங்கிள் கபோர்டில் வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தீயில போட்டு கொளுத்துறாரு. நம்ம மனசில் இருக்கிற நல்ல மெமரிஸே போதுன்னு மார்ட்டின் கிட்ட அங்கிள் சொல்கிறாரு.
ஜூலி கொலைகேஸில் யூசுஃப் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆகிடுச்சு, சீக்கிரமே அவன் ரிலீஸ் ஆயிடுவான்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் மார்ட்டினை தன்னோட கூட்டிகிட்டு போக டிசைட் பண்ணிட்டாங்க. மார்ட்டினுக்காக ஜூலியோட பேரண்ட்ஸ் கொடுத்த நாய்க்குட்டியை அங்கிள் வளர்க்க போகிறாரு. ஹீரோயின் அங்கிளுக்கு பாசமாக ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.